நாங்கள் வீட்டுக்கு நாங்கள் போனோன்னே அக்கா அவங்க பேசின விதம் இருக்குல்ல, எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அவங்க அப்படியே ஒரு புலம்பல் மாதிரி எனக்கு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி எனக்கு. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். நிறைய பேர் எனக்கு தப்பான பழக்க வழக்கங்கள் இருக்குது, ட்ரிங்கு அப்படின்னு. அப்போ ஆவாங்க ஏன்னா ஏற்கனவே ஹெல்த் இஷ்யூஸ் ஆகி அவங்க ஒய்ஃபு பெரிய சப்போர்ட் பண்ணி என்னென்ன அன்றைக்கி சொல்லும்போது கூட சொன்னார், என்னை காப்பாற்றிட்டா, உயிரை கொடுத்துட்டா, போராடிட்டில் வாங்கிட்டு வந்துருச்சு. அதை கூட ஒரு காமெடியாக சொன்னார். அந்த குடும்பத்துக்கு சொல்கிறது இத்தனை பேர் சம்பாதிச்சவன் அப்படிங்கிறத சொல்கிறதா எல்லாரும் போய் நிற்கிறது ஒரு ஆள். என்ன செல்லக்குட்டி அப்படின்னா அது எப்போதுமே ஒரு எனர்ஜி இருக்கிற இடத்தையும் கலகலன்னு வச்சுக்கிற ஒரு ஆள். இதை முடிச்சுட்டு அழுதுட்டு வரும்போது எத்தனை சொல்கிறான், காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு ஐயோ அது 46ன்றது ரொம்ப கம்மியான ஒரு வயசா? 46ங்கிறது இப்போ தான் வாழ்க்கையை தொடங்குற ஒரு இடம். அது எல்லாரும் சிரிக்க வச்சு திடீர்னு எல்லாரும் அழுக வச்சுட்டான். அதுக்கப்புறம் ரீல்ஸில் வருது, அவர் ஆரம்பத்துலேருந்து பண்ணது பூரா வருது. நான் ஒரு ஆள். சமீபத்தில் ரோபோ சங்கர் அவர்கள் கூட அது கேள்விப்படும் போது எப்படி இருந்தது? எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்காக தான் இருக்கும். அவர் ஆக்சுவலாக எனக்கு கூட தெரியாது அவருக்கு 46 வயசு தான். அது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். நான் அவ்வளோ கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும்னு நான் நினச்சேன். ஓகே. ஏன்னா அவருக்கு அவ்வளோதான் வயது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் அவரை ஒரு சோகமாக உட்காந்தோ இல்லை அப்படி இருக்கு அப்படிலாம் நான் பார்த்ததே கிடையாது. என்ன செல்லக்குட்டி அப்படின்னா அது எப்போதுமே ஒரு எனர்ஜி இருக்கிற இடத்தையும் கலகலன்னு வச்சுக்கிற ஒரு ஆள். அவரால் எல்லாரும் சந்தோஷமாக தான் இருந்திருப்பாங்க, அவரால் யாரும் துன்பமாக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு மனிதர். அவர் திடீர்னு எல்லாரும் சிரிக்க வச்சா திடீர்னு எல்லாரும் அழுக வச்சுட்டான். ஒரு நாள் திடீர்னு அது இப்போ நம்ம துக்கத்தை பெயின் அப்படின்னு போயிடுவோம். ஆனால் எனக்கு என்னென்னா, நான் அவங்கள பார்க்கும்போது ஏன்னா இப்படி ஆகிட்டாரே. இப்போ நீங்கள் இறப்புக்குள்ளே 1000 கதைகள் இன்றைக்கி ஓட்டிகிட்ருக்காங்க. ஆனால் நாம் அவன் பார்க்க வந்தது என்ன, கடைசியில் அவரை பார்க்க போகிறோங்கிற ஒன்று. 2வது அந்த குடும்பத்துக்கு சொல்கிறது இத்தனை பேர் சம்பாதிச்சவன் அப்படிங்கிறத சொல்கிறதா எல்லாரும் போய் நிற்கிறது ஒரு ஆள் இருக்கு. நாங்கள் வீட்டுக்கு நாங்கள் போனோன்னே அக்கா அவங்க சிஸ்டர் அவங்க பேசின விதம் இருக்குல்ல, எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. அவங்க அப்படியே ஒரு புலம்பல் மாதிரி எனக்கு அப்படியே ஒரு மாதிரி எனக்கு நிற்க முடியல. நான் என்ன அப்படின்னு சுற்றி இல்லை நான் கிளம்புறேன். பாவங்க ஒரு லவ் மேரேஜ், அவங்க வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருப்பாங்க. அவர் வெளியிலே உலகத்தை சந்தோஷமா வச்சிருந்தா வீட்டுக்குள்ள எவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பாரு. நிறைய ரீல்ஸ் பார்த்தோம், குடும்பமாகவே ரீல்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க எவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பாங்க. நான் லாஸ்ட்டாக என் மனைவி நான் என் குழந்தை 3 பேர் ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு இதுக்கு போயிருந்தோம். அப்போ நான் போயிட்டு வரல, இவர் என்ன கீழே இருக்காரு, ரோபோ இருக்காரு. எங்கே அப்படின்னா உள்ளே போனால் அப்புறம் நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பமாக அன்றைக்கி தான் சந்திக்கிறோம். ஓகே. அதுக்கு முன்னாடி அவர் நானும் பர்சனலாக சந்திச்சிருக்கோம். குடும்பமாக செஞ்சுன்னா அன்றைக்கி உடனே காமெடி அடிச்சு தள்ளுறாரு. என் ஒய்ஃபும் பாப்பாவும் சிரிக்கிறான், நாமளும் சிரிக்கிறேன். உடனே சொல்ல, அப்பா நம்ம காமெடி செல்லுபடியாகுது, பயங்கர செல்லக்குட்டி என்ன இப்படி என்ஜாய் பண்ண சிரிக்க ஆரம்பிச்சோம் போட்டுக்கிட்டே இருக்காரு. ஓகே. நாங்கள் லாஸ்ட்டாக அப்போ தான் சந்திச்சுட்டு வந்தோம். இப்போ அது எனக்கு நீங்கள் என்ன ஆறுதல் சொன்னாலும் இழப்பு. ஓகே. பாவம். அது அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய இழப்போ அதே மாதிரி திரை உலகத்துக்கு என்னென்னா மக்களுக்கு நிறைய இன்னைக்கு காமெடியன்ஸ் கம்மியாயிடுச்சு. அவர் எனக்கு இன்னும் அந்த அன்னைக்கு சொல்லிட்டு வரும்போது இதை முடிச்சுட்டு அழுதுட்டு வரும்போது எத்தனை சொல்கிறான், காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு ஐயோ அது அவருக்கு நிறையங்க. அதுக்கப்புறம் ரீல்ஸில் வருது, அவர் ஆரம்பத்துலேருந்து பண்ணது பூரா வருது. என்ன ஒரு ஆள். அவர் எங்கேயோ தொட்டிருக்கணுங்க. 46ன்றது ரொம்ப கம்மியான ஒரு வயசா? ஆமாங்க. நான் ஏங்க 46ங்கிறது இப்போ தான் வாழ்க்கையை தொடங்குற ஒரு இடம். அது
நீங்கள் 40 வரை ஒன்றும் தெரியாதுங்க. 40க்கு மேலே தாங்க வாழ்க்கையோட அர்த்தங்களை புரிஞ்சு ஒன்று தொடங்குற இடம். அவர் இப்போ தான் எல்லாம் உணர்ந்து, ஏன்னா ஏற்கனவே ஹெல்த் இஷ்யூஸ் ஆகி அவங்க ஒய்ஃப் பெரிய சப்போர்ட் பண்ணி என்ன அன்னைக்கு சொல்லும்போது கூட சொன்னார், என்னை காப்பாற்றிட்டா, என்ன உயிரை கொடுத்துட்டா, போராடிட்டில் வாங்கிட்டு வந்துருச்சு. அதை கூட ஒரு காமெடியாக சொன்னார். அது ஒரு சாவித்திரி மாதிரி எவங்கிட்ட போராடி வாங்கிட்டு அது ஒரு ஹியூமராக சொன்னார். அப்போ ஏன்னா நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை, நிறைய சம்பாரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. கமல் சார் வரைக்கும் வந்து விசிட் பண்ணிட்டு பார்த்துட்டு போறாங்க அப்படின்னும் போது அவரு ஓகே இந்த 46 வருஷத்துல ஒரு பெரிய விஷயம் ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்னு. ரோபோ வந்து எனக்கு ஒரு நீண்ட கால நண்பர். அங்கங்கே சந்திப்போம், ஃபங்க்ஷன் எங்கேயாவது சந்திப்போம். அப்புறம் இங்கே நாகேந்திரன் ஒரு அண்ணன், அவரும் இறந்துட்டார் பாவம். அவர் வீட்டில் வந்து நிறைய சந்திச்சிருக்கேன். அப்புறம் விமல் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால விமல் இவங்கெல்லாம் நிறைய படம் ட்ராவல் பண்ணவங்க. அதனால நிறையா ஃபோனில் அதிகமாக பேசியிருக்கோம். எனக்கு அது இதுலேருந்து இந்த ஆக்டர்ஸ் லைஃப்ன்றது வந்து ஹெல்த்தாக எப்படி பார்த்துக்கிறாங்க, எப்படி வந்து அவங்களோட நீங்கள் இல்லை ஹெல்த்து வந்து இவங்க எல்லோரும் சொல்கிறாங்க ஒரு காலத்தில் இருந்தது. அப்போ ஆக்டர் கிட்டக்கு போனால் எப்போதுமே கமகமன்னு மணக்கும் இருக்கு, அவங்க தங்க பஸ்மா சாப்பிடுவாங்க, பளபளன்னு இருப்பாங்க. இது ஒரு மாயை இருந்தது முறையில். இப்போ நடிகர் அப்படின்னாலே அவங்க தனியாக அவங்க அப்படிங்கிற நம்ம ஊரில் இருக்கல நான் சொல்கிறது, நம்ம ஆக்டராக இருக்கு முன்னாடி நம்மளை மாதிரி ஒருத்தர் தான் அவங்க அப்படிங்கிறது. அப்புறம் என்னென்னா நடிகர்கள் வந்து அவங்களோட நிறைய பேர் என்ன வச்சுக்காங்க தப்பான பழக்க வழக்கங்கள் இருக்குன்றீங்க அப்படின்னு. இல்லைங்க, அது இருந்தாலும் எல்லாரும் இல்லை, யாராவது கொஞ்சம் இருந்தால் கூட அதுக்கு எவ்வளோ எடுத்துக்கணுங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த நேரையின்மை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு இவங்க வந்து ஷூட்டு வந்து நம்ம கமிட் பண்ணிடுவோம். காலையில் 6 மணிக்கு ஷூட்டு, நீங்கள் ஃபஸ்ட் ஷாட் 7 மணி அப்படின்னா நீங்கள் 5 மணிக்கே எந்திரிச்சு நீங்கள் போகணும். எந்த உணவுன்னே தெரியாது உங்களுக்கு, எங்கெங்கேதோ உணவு முறை மாறும். ஏன்னா ஒரு நாளுக்கு ஒரு இடத்துல ஷூட் இருக்கும், ஒரு உணவு முறை மாறும், இருக்கிற இடம் மாறும். நீங்கள் நம்ம சொல்லுவோம்ல, ஒரு இடத்துல படுத்தா தூக்கம் வர மாட்டேதுப்பா, எனக்கு இங்கே வீட்டுக்குள்ளே எந்த ரூமில் படுத்தா தூக்கம் வராது, இந்த ரூமில் படுத்தா இப்படின்னு இருக்குல்ல. இவ எங்கெங்கேயோ படுத்து தூங்குவான். அப்புறம் உணவு வந்து எந்தெந்த ஊர் உணவுகளோ அது இருக்கும், உணவு முறை மாறும். அப்புறம் தூக்கயின்மை, அது என்னன்னா இவங்க 6 மணிக்கு முடியணும், இது ஆஃபீஸ் ஜாப் கிடையாது. 9, 10, 12 ஒரு சமயம் 2 மணி போய்ட்டு சார் 6 மணிக்கு சார் நாளைக்கு எடுக்க முடியாது சார், நாளைக்கு இந்த லொக்கேஷன் கிடைக்காது வாங்க அப்படின்னு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கினது இருக்கும். அப்போ அவங்க ரிலாக்ஸுங்கிறது இடமே என்னென்னா அந்த 3 மணி நேரத்தில் வந்து எதையாவது உரையாடுவாங்க. இவங்க அது ரொம்ப ரேர். அதையும் பார்த்து கரெக்ட் டயத்தில் தூங்கி கரெக்டாக உணவு எடுத்து அப்படியே ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி இந்த உடம்பு பார்த்துக்கிறதுலேயும் பிரச்சனை இருக்குது. ஏன்னா அவங்களுடைய ஷூட்டு அது எப்போதுமே ஷூட்டுன்னு சொல்ல முடியாது. இந்த கிடைக்கிற இந்த 4 மாதம் தான்ப்பா, இல்லைப்பா இந்த ஓடுற டைத்தில் ஓடினா தான்ப்பா, அதுக்கப்புறம் நமக்கு இல்லாமல் போயிடும். இப்போ இதுக்காக ப்ரெஷர் கொடுக்குறது இதெல்லாம் இருக்குல்ல. அதனால் நடிகர்கள் வந்து சுவர் இருந்தால் தான் சித்திரம், உன்னை வச்சு தான் காசு நீ சம்பாதிக்க போகிற, உன் உடம்பை வச்சு தான். அது ரொம்ப பார்த்துக்கணும். அது நம்ம சில சமயம் வந்து என்ன அப்படின்னா தூக்கம் வருது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போக முடியாது. அதுக்கு அப்படி சொல்கிற இடத்துலையா இருக்கணும். ஓகே, புரியுது. இன்னைக்கு வேண்டாங்கிறது ஏன்னா சமீபத்தில் நம்மள ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண வச்சு அவங்க வந்து அவங்களோட இறப்புலாம், ஈவன் மனோஜ் பாரதி ராஜா சாரோட அவங்க ஃபர்ஸ்ட் படம் நடிச்சாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல பார்த்துருப்போம், அவங்களே சின்ன வயசு தான், ரொம்ப பெரிய ஏஜ் கூட இல்லை. நம்ம போது இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தா அவங்க கவனிச்சுக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் நல்லதா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. அவசியங்க. அது வெறும் நடிகர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா மனிதர்களுக்குமே வந்து தன் உடம்பை பார்த்துக்கிறதுன்னு இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வெறும் உட்காந்து பேசிட்டு போகிற விஷயமும் இல்லை, அவங்க உணர்கிற விஷயம். அதை நாங்கள் ஹெல்த்தில் சொல்லுவோம். என்ன அப்படின்னா இப்போ இந்த இயற்கை, நான் அதிகமாக இயற்கை வைத்தியம் அங்கே தான் போகிறேன், நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்டுக்கு அது அடிக்கடி போவோம். இப்போ என்னென்னா உங்கள் உடம்பு என்ன பண்ணுது இன்னொருத்தர் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். புரியுது. என் உடம்புல என்ன பிரச்சனை இருக்குங்கிறது உங்களுக்கு சொல்ல தெரியும். ஆனால் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுதுன்னு தெரியல, டாக்டரை போய் பார்ப்போம். அப்போ டாக்டர் வந்து அவர் மந்திரவாதியாக நான் டக்குன்னு கண்டுபிடிக்கிறது. அவர் ஒன்று பார்ப்பார், இப்படி இருக்கா இது சாப்பிடு, அதுவும் சரியில்லை அப்போ இது சாப்பிடு, இது அவர் கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு ப்ராசஸ் இருக்குது. சில பேர் லக்கு ஒரே இதில் கண்டுபிடிச்சா தான் போயிடலாம். காய்ச்சல்னு சொன்னால் இப்படியா, காய்ச்சல் என்ன ஃபீவர் இருக்குது, ஓகே இதை போடுங்க சார், இன்னும் நிற்கல, அப்படியா ஏன் நிற்கல, இதை போடுங்க இன்னும் நிற்கல, வாங்க ப்ளட் டெஸ்ட் எடுங்க,
அப்புறம் போனால் தான் அது என்னங்கிறதே வருது. நீ காய்ச்சல்னு ஒன்று காய்ச்சலுக்கு மருந்து கொடுத்தா அப்படிலாம் இல்லை. நார்மல் காய்ச்சல் மருந்து கொடுத்தா சரியாயிடலாம். வைரல் ஃபீவராக இருந்தால் ஆமாம் விட்டு விட்டு வருது, என்ன இருக்குவா அப்படின்னா அப்புறம் பிளட் டெஸ்ட் எடுத்து அதை லேபில் கொடுத்து அதை கண்டுபிடிச்சி அப்படி தான் போகணும். அப்போது உங்கள் உடம்பு வந்து ஃபஸ்ட்டு யார் டாக்டர்? நீங்கள் தான். உங்கள் உடம்பு சொல்லும் எனக்கு என்ன பண்ணுது, இது பண்ணுது, இது செய்யக்கூடாது. தெரியுதுல, வயிறு சரியில்லைன்னா நம்ம சொல்கிறோம்ல எனக்கு வயிறு சரியில்லை, வெளியிலே தெரியுது, உள்ள உங்களுக்கு தான் தெரியும். அப்போது நீங்கள் வந்து உடனே நம்மளும் சாப்பாடை வந்து இது வேணாம், எனக்கு மோர் மாதிரி இல்லை, எனக்கு ஜீரகம் வச்சு கொடு, ஆமாம் அது பண்ண, வயிற்று ஒரு மாதிரி உப்பு விஷமாக இருக்குது, இதுவாக இருக்குது, தலைவலிக்குது, எல்லாமே உங்களுக்கு சொல்லுதில்ல. அது மாதிரி எல்லா விஷயம் உங்களுக்கு சொல்லும். அதுக்கு நம்ம அதை மீறி வாழ்ந்து அதெல்லாம் இல்லை, இதை சாப்பிட்டு சரியாக போயிடும் அப்படின்றது இருக்குல்ல, இல்லை இது பண்ணால் போயிடும். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர்.